ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு தன்னைத்தானே. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம மீம் மெட்டீரியலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஹைலைட்டான கமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அவர் எதுக்காக பண்ணார்னா அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூக்காக தான். பட் அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணாரு. ஆனால் அது ஒரு மீம் மெட்டீரியலாகவே மாறிடுச்சு. அதுக்கு வந்து செம்மையான கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ், அண்ணாமலை கூட நல்லா சுற்றி அடிச்சான்டா, நீ எல்லாம் எதுக்கு பேடு கட்டிட்டு வர ரோஹித்? நேற்று டெஸ்ட் மேட்ச்சில் தலைவர் கம்மி ரன்னு, அதனால அது கூட கனெக்ட் பண்ணிட்டானோ. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைடா. ரோஹித் என்னடா பண்ணாரு? சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். டேய், நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ தடுக்கிற மாதிரி தடுக்கணும், புரியுதாடா? இன்னும் ஒரு 5-6 அடிக்கு மேலே போய் தடுத்துட்டாங்க. போய் கட்டி பிடிச்சிலாம் தடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் அடி விழுந்துச்சான்னு தான் தெரியல. ரிமெம்பரிங் திஸ் வடிவேலு மீம், நான் எண்ணெயை ஊற்றி கொளுத்திக்கிறேன்டா, இந்தாங்க எண்ணெய். அதே மாதிரி இப்போ நேற்று சாட்டையை வந்து கொடுத்துட்டானோ. இதெல்லாம் லண்டனில் கூட படித்தான் பார்த்தா என்ன நினைப்பான்? ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு நினைப்பானோ. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கைத்தட்டுங்க. ஏன்னா அவர் என்ன வித்தியாடா காட்டாரு கைத்தட்டா? அட பாவிகளாம். பெர்ஃபார்மன்ஸ் பத்தல, இதெல்லாம் செல்லாது. பாலா படத்தில் வர மாதிரி ஒரிஜினலாக அடி வாங்கணும். ஒரிஜினலாக அடி வாங்கணுமா? அட பாவிகளா, அந்த பரதேசி படத்துல அடி வாங்குவானே அதே மாதிரியா? ஐயோ, என்ன மாதிரி பிளான் பண்ணிட்டானோ. வடிவேலுவை கூப்பிடுங்க ஐயா, எப்படி அடிக்கணும்னு அடிச்சு காட்டுவாரு. தெனாலிராமன் சீன் அந்த படத்துல அதே மாதிரி தான். இப்படி அடிக்க கூட, நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு காட்டுங்கன்னு வேகமா அடிச்சு காமிப்பாரு. அதே போல அடிச்சு காட்டுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது ஏட்டையா, இந்த சாட்டையால அடிச்சுக்கிட்டாதான் ஒத்துக்குவோம். இந்த சாட்டை ஒரிஜினல் சாட்டை போலக்கு, அதனால தான் எடுத்து கொடுக்குறீங்க. கண்களை கண்ணீர் குளமாக்கிய காட்சி. ஆளுநர் அழகராஜா இல்ல எம்எஸ் பாஸ்கர் அடிச்சு பாருல, அந்த மீமு மோசம்டா. நீ பேசாம லண்டனுக்கே போயிடு சிவாஜி. அட பாவிகளா, ஒரு நல்லதுக்காக இப்படி பண்ணாரு, ஆனா அதையும் இப்படி பண்ணிட்டீங்களே. 8 முறை சாட்டை அடி, ஏன்டா பச்சை போய் சொல்றீங்க? அதுல 2 கணக்குல இல்ல, ஏன்னா அது கழுத்து சுத்திக்குச்சு. நாங்களும் வீடியோவை லைவா பார்த்தோம்டா. அப்ப இது ஒரு மீமுக்காக தான் நீங்க வீடியோல பாத்துறீங்க. எத்தனை அடி, அதுல எத்தனை கரெக்டா விழுதுன்னு அதை கரெக்டா நோட் பண்ணிருக்கானுங்க. 2024 ரிவ்யூ ஜனவரி டிசம்பர். அதுக்கு கூட அண்ணாமலை யூஸ் பண்ணிருக்கானா மீமா? வேற லெவல்யா. ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி, சாட்டைக்காரன் ஆக்டர் அண்ணாமலை, ப்ரொடக்ஷன் பை மோடி குரூப்ஸ். அடப்பாவிகளா, அது ஒரு படமாவே மாத்திட்டானுங்க. பஞ்சு மாதிரி சாட்டை கேட்டா என்னடா இது? இத்தான் தாண்டி எத்தனை நாள் வன்மம் இது? கூட இருக்க வன்மத்தை காமிச்சிட்டான் தலைவரை. காலில் செருப்பு போட மாட்டேன்னு தான் சொன்னான், கையில எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லல. சலார் மீமு அண்ணாமலை மீமு சௌரிங்கன் பரம்பரையா? எப்படா யோசிக்கிறீங்க? ஹவ் இட் ஸ்டார்டட், ஹவ் இட்ஸ் கோயிங். இது அண்ணாமலை மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. சோக்கர் லைஃபாவே மாறினா எப்படிடா? நெக்ஸ்ட் மீம் வேற லெவல்யா. எப்படி அதெல்லாம் யோசிக்கிறீங்க? கவுண்டமணி ஒரு படத்தில் சாட்டையால் அடிச்சுட்டு ஆடுவார்ல, அந்த மீமை போட்டிருக்கானுங்க. அண்ணாமலை அண்ணாவை வெறும் உடம்பில் பார்க்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வானவில் தோழர்கள், அட பாவிங்களா, இங்கேயும் வந்துட்டீங்களாடா நீங்க? ஐயோ, இவனுங்க இல்லாத இடமே இல்லைங்க. அண்ணன் அடுத்து கரண் கம்பி மேல நடப்பார், அமீர் பிரசாத் ரெட்டி. அடுத்ததாக தம்பி அழகு குத்தி தீ மிதிக்க போகிறார், வானதி சீனிவாசன். அடுத்தபடியாக தம்பி கத்தியை வாழ் வழியிட்டு காது வழி எடுப்பார், தமிழிசை. அவர் சொல்றாரா இல்லையா? நீங்களே மீன் போட்டு செய்ய வச்சிருக்கீங்க போல இருக்க. தலைவரே, அப்பெல்லாம் பண்ணாதீங்க. இனி செருப்பு போட மாட்டேன். அதுக்கே எல்லா இடத்துக்கும் செருப்பை கையில தூக்கிட்டு போறேன். நான் செருப்பு போடலன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. அது கரெக்டு தானே. செருப்பு போடலன்னு தெரியணும்ல. எல்லாரும் காலை பார்ப்பாங்க. காலெல்லாம் பார்க்காதீங்க, என் கையில தான் செருப்பு இருக்குன்னு காமிச்சிட்டாரு. ஐயோ, என்னடா இப்படி பங்கம் பண்றீங்க? விஜய் அவர்கள் ரீசெண்டா இப்ப எல்லாருக்கும் இரங்கல் தெரிவிக்கிறாருன்னு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு போட்டோ வச்சுட்டானோ. செம்ம எடிட்டியா. லண்டன்ல படிச்ச படிப்புல இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரே இருக்குங்க. அடுத்த சாஃப்ட்வேர் என்ன தெரியுங்களா? 2 மூங்கில்ல கம்பி கட்டி அதுக்கு மேல நடக்கிறது. ஒரு சின்ன சாட்டை அடியா, அதுக்கு என்னென்ன மாதிரி மீன் போட்டானா பாருங்க. சாட்டை அடி நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. அடுத்த பரிகாரமா அண்ணன் தீ குளிப்பார். இந்த பெட்ரோல் கணை புடிங்கண்ணா கூட இருக்கவனே பண்ணிடுவானோ. ஒரிஜினல் டூப்பு. அப்ப அது ஒரிஜினல் சாட்டை, இது டூப்பு சாட்டை. இது உண்மையா இல்லையான்னு தெரியல. மீம்ல பங்கமா கலைக்கிறானோ. சேம் பட் டிஃபரெண்ட். எம்எஸ் பாஸ்கர் மீம் தான் நேற்று. இந்த மீம் தான் செம்ம வைரலா போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி நேற்று ஃபுல்லா அண்ணாமலை அவர்களை வச்சு செஞ்சுட்டானோ. பட் அண்ணாமலை அவரோட கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணாரு. ஆனா அது இந்த மாரி மாறி போயிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.